வணக்கம். இன்றைக்கி மகர ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து ஜூலை மாதத்தில் மற்ற எல்லா கோள்களும் நகர்வு, எல்லா கோள்களோட நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு பாதகமும் இல்லை. மகர ராசிக்கு இனிமேல் தான் நல்ல டைம் ஆரம்பிக்க போகுது உண்மையாகவே. ஏன்னா ஜாப் பிஸ்னஸ் எல்லாமே ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் ஒரு பாசிட்டிவான சேஞ்சாக இருக்கும். ஓகேவா. அடுத்து கடனெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. அந்த கடனெல்லாம் இருக்கிற கடன் சுமையெல்லாம் ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணுவீங்க. சனி வக்ரமாயிருக்கார். 29 ஜூனே சனி வக்ரமாயிட்டார். ஒரு 4.5 மாதம் சனி வக்ரத்தில் தான் இருக்க போகிறாப்படி. நவம்பர் 15 வரைக்கும் சனி வக்ரத்தில் தான் இருக்க போகிறாப்படி. சனி வக்ரத்தினால உங்கள் ராசிக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, மகர ராசிக்கு பழைய விஷயத்தை, பழைய முயற்சிக்கான பலன்கள் இப்போ கிடைக்கும். ஓகேவா. பழைய முயற்சி எடுத்திருப்பீங்க, பழைய விஷயம் இப்போ நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கு வேணால் பலன் கிடைக்கும். முதல்ல நான் எப்போவோ அப்ளை பண்ணது இப்போ எனக்கு கால் பண்ணுறான், எப்போவோ நான் சொன்னது இப்போ என்னை ரெஃபர் பண்ணுறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது என்னென்னா இந்த சனி வக்ரத்தினால ஏற்படும். ஓகேவா. அடுத்து ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்துட்டா என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா கோள்களும் 4, 5, 6 தான் நகர்வு இருக்குது. அதனால் எல்லாமே சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது போக ராகு கேது 3, 9 இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு தடையுமே வராது. ஓகேவா. பிஸ்னஸும் நல்லா செட் ஆகும். எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா. அடுத்து ஃபேமிலி மேரேஜ், பிஸ்னஸ் ஃபேமிலி மேரேஜ்லாம் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு 5ல் இருக்கிற அப்படி. ஓகேவா. அதுக்கப்புறம் 13 ஜூலை 13 ஜூலைக்கு அப்புறம் குரு செவ்வாய் சேருவாங்க ரிஷப ராசியில். ஓகேவா. அது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்தது புதன் சுக்கிரனோட பார்வை உங்கள் ராசி மேலே விழும். இது எதை குறிக்குது அப்படின்னா, திருமண முயற்சி எடுக்கலாம், தப்பே இல்லை. வரன் கிடைச்சதுன்னா டக்குன்னு கிடைக்கும். அதை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும். ஓகேவா. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். எந்த ஒரு முதல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது இல்லை, சங்கடங்கள், மன கசப்பு இதெல்லாமே சரியாயிருன்னே சொல்லலாம். செப்பரேட் ஆனவங்கெல்லாம் சேருவீங்க. ஓகேவா. அடுத்து 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிருக்கிறவங்க கூட மகர ராசிக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது அமோகமான டைம்னே சொல்லலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, மறுபடியும் சேர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, சேர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, சேர்றது, இப்படியே இருந்தது அப்படியே நீங்களே ஒன் பை ஒன்னாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே வருவீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல டைம்னு சொல்ல இந்த டைம். ஓகேவா. அடுத்து மாணவர்கள்னு எடுத்துட்டா எந்த ஒரு அதாவது எப்படின்னா ஒரு யோசனையிலே இருப்பீங்க. ஐயோ நம்மளுக்கு காலேஜ் கிடைக்குமா, நம்மளுக்கு சீட் கிடைக்குமா, மார்க் எடுத்துருவோமா, அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ டைம் மாணவர்களுக்கு மகர ராசிக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் டிஃபால்ட்டாகவே மகர ராசினா சனியோட அப்படியே கேரக்டர் இருக்கும். அதாவது எதாக இருந்தாலும் ஸ்லோவாக திங்க் பண்ணி டிசைட் பண்ணுவீங்க. இந்த காலம் அப்படியே வேகம் எடுக்கும். சனி வக்ரமாகறாருல, வக்ரன்னா பின்னோக்கி வர மாதிரி தெரியும். அதாவது அதை விட ஃபாஸ்ட் பண்ணுவார், ஆப்போசிட்டில் சுற்றும். அப்போ ஃபாஸ்ட் பண்ணுறப்ப எல்லாத்துலேயும் ஒரு வேகம் கிடைக்கும். ஓகேவா. இந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்குன்னு எடுத்துட்டா குடும்பத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் நீங்கள் தான் சுமந்துட்டுருக்கிறீங்க. கரெக்டாக, அதான் உண்மை. ஓகேவா. அதாவது பலமான பாரத்தை எல்லாத்தையுமே இழுத்துட்டு நகரக்கூடிய பெண்கள்னால் மகர ராசி பெண்கள் தான். ஓகேவா. அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவங்க. என்ன உங்களுக்கு சில இடத்துல அப்படியே ஒரு என்னடா நம்ம இப்படியே போராடிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பீங்க பெண்கள் எல்லாத்துமே. ஆனால் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும். உங்களுக்கு நல்லா உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டம் அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். எல்லா கோள்களும் சாதகமாக இருக்குது. ராகு கேது கூட 3, 9 தான் இருக்குது. அது சூப்பரான பலன்களை மட்டும்தான் தரும். ஓகேவா. இது முன்னேற்றம் அடையக்கூடிய காலம்தான் பெண்களுக்கு. உடலோட ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகர ராசிக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன உபாதைகள், வயிறு உபாதைகள், இந்த அசிடிட்டி, இந்த ஒரு ஏதோ போன் பிரச்சனை, அதாவது தசை பிடிப்பு, இதெல்லாம் இருந்ததும் கூட சரியாகும். ஒன் பை ஒன்னாக சரியாகும். இல்லை பெரிய ஏதோ பிரச்சனையில் ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தவங்கலாம் ஒன் பை ஒன்னாக சரியாகி நீங்களே அதுக்கான மெடிசன், அதுக்கான டாக்டர்கிட்ட போய் நீங்களே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க, மானிட்டர் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. திடீர்னு நீங்கள் ஹெல்த்தியே பார்க்க மாட்டீங்க. பிஸ்னஸ், ஜாப் அப்படி இப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் வேணாம். ஓகேவா. ஹெல்த்தை முதல் பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் அதை கேர் பண்ணிக்க மாட்டீங்க. ஃபேமிலிக்கு நல்லா உழைக்கணும், ஃபேமிலி, பையன் பொண்ணு ஒய்ஃப்க்கு வேண்டி, இல்லை ஹஸ்பண்டுக்கு நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய, நல்லா அப்பா அம்மாவுக்கு வேண்டி உழைக்கணுன்ட்டு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள்னால் நீங்கள் தான் மகர ராசி தான். அதனால் காலை நேரத்தில் ஒரு வாக்கிங், ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன் பண்ணுறப்போ உங்கள் மைண்டு
கிளியராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம், வெற்றி கிடைக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அமோகமான பலன்கள்னே சொல்லலாம். எதை எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். ஓகேவா? அடுத்த வாரம் வந்து மகர ராசிக்கு வந்து எதெல்லாம் ஒரு சாதகமான, எதை யூஸ் பண்ணால் ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எது வந்து லக் என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு லக்கு, எந்தெந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு ஆகாது, என்னென்ன குறியீடுகள் நான் யூஸ் பண்ணணும், மகர ராசிக்கு யூஸ் பண்ணால் ஜெயிக்கலாம், என்னென்ன அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து வழிபடணும், அந்த வழிபாடு மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும். ஓகேவா? அதிர்ஷ்ட கடவுளை கும்பிட உங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே மென்மேலும் உயரும். ஓகேவா? இதை பற்றி எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்த வாரத்தில் வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.